2வதுங்க பணம் பலம் வேணும். பணம் பலம் இல்லாமலாம் நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. சும்மா வெளியில பேசிக்கலாமே தவிர, கட்சி, அமைப்புன்னு பேசிக்கலாமே தவிர, சில்லற வேணும். துட்டு இல்லாம என்ன பண்ண முடியும்? செங்கோட்டையன்ட்ட அது கிடையாதுங்க அவரு. இயல்பாவே கிடையாது. அப்ப அவரு ரொம்ப தயங்குனாரு. அப்புறம் எம்.எல்.ஏக்களுக்கெல்லாம் ஃபீடு பண்ணணும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. அப்படியே தயங்குனாரு. எடப்பாடி பழனிசாமி துணிஞ்சு அந்த முடிவு எடுத்தாரு. 2வது அப்போ மெஜாரிட்டி கவர்ன்மென்ட் கிடையாதுங்கிறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கங்க. அவர் டேக் ஓவர் பண்ணும்போது மெஜாரிட்டி கவர்ன்மென்ட் கிடையாது. ஓபிஎஸ் ஒரு 122 எம்.எல்.ஏங்க. மெஜாரிட்டிக்கு ஒரு 4 கூட. ஓபிஎஸ் வந்து பெரிய அளவுக்கு அவர் தர்ம யுத்தம் அது இது நடத்தி அவருக்கான ஒரு புகழ் இருந்துச்சு. ஒரு ஒளி வட்டம். அவர் அப்புறம் ஃபெயிலியர் ஆனார் அது வேற விஷயம். அன்றைய தேதிக்கு அவருக்கு வந்து புகழ் இருந்துச்சுல்ல. 2017 காலகட்டத்துல. அப்போ அப்படியான ஒரு சூழல்ல தான் எடப்பாடி பழனிசாமியால டேக் ஓவர் பண்ண முடிஞ்சது. அது பிறகு ஒரு 4 வருஷம் ஆட்சியை நடத்தியாச்சு. பல கட்டங்கள்ல வந்து அதிமுக ஒருங்கிணைச்சிட்டாரு. அப்படியான ஒரு சூழல்ல செங்கோட்டையன் கழகத் தலைவராக மாறினால் அவருக்கு பின்னாடி ஏற்கனவே இப்போ கழக குரல் எழுப்பிட்டு இருக்காங்கல்ல அவங்க தான் சேர முடியும். ஆனா அவங்களுக்கும் அந்த அந்த ஸ்கோப் இல்ல.